பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க ராஜி கோச்சிங் சென்டருக்கு போகாம டியூஷன் எடுக்க தான் போனாங்கன்ற விஷயம் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாகிறது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் ராஜி பாண்டியன் கிட்ட திட்டு வாங்குறாங்க. அந்த சமயம் சரவணன் ஊருக்கு கிளம்பி வரதா சொல்லி இங்க பாண்டியனுக்கு கால் பண்றாங்க. இங்க பாண்டியன் போனை எடுக்காம ரொம்ப கோவமா இருக்க உடனே செந்திலுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு சரவணன். இங்க சரவணன் செந்தில் கிட்ட, டே செந்தில், அப்பா நான் ஃபோன் பண்ணால் எடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அங்கே என்னதான் நடக்குது? அப்பா ஏன் என் ஃபோனை எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க? என் மேலே கோவமாக இருக்காங்களா? மயில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சதால வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேலே கோவமாவா இருக்காங்க அப்படின்னு சரவணன் ஃபோன் பண்ணி விசாரிக்க உடனே செந்திலும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓ மேலே எந்த கோவமும் இல்லை. அண்ணி அப்பப்போ ஃபோட்டோஸ் அனுப்பி விட்டதெல்லாம் பார்த்து அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மயில் நம்ம குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கா, பொறுப்பாக இருக்கான்னு மயில் அண்ணியை நினச்சி ரொம்ப பெருமை தான் பட்டாரே தவிர்த்து உங்கள் மேலே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எங்கள் யாருக்கும் எந்த விதமான கோவமும் இல்லை. இங்கே நடக்கிற பிரச்சனையே வேற. அதை பற்றிலாம் சொன்னால் மனசு வருத்தப்படுவேன் தான் நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு சரவணன், டே என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? எங்கள் மேலே கோவம் இல்லைனா அப்போ எதுக்கு அப்பா ஃபோன் அட்டன் பண்ணலை? அங்கே ஏதோ பிரச்சனைன்னு வேற சொல்கிறியே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு செந்திலும், அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ராஜி வாரம் வாரம் லீவ் கிடைக்கிற டைம் எல்லாம் அங்கே கோச்சிங் கிளாஸ் போகிறதா சொன்னால, இங்கே மீனா மாதிரி அவளுக்கும் கவர்மெண்ட் வேலைக்கில் சேரணும்னு ஆசைப்பட்டு கோச்சிங் கிளாஸ்லாம் போகிறதா சொல்லிட்டு போனால. ஆனால் அது எல்லாமே பொய். வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிட்டு இங்கே கதிருக்கு உதவி செய்யணும்னு ராஜி அங்கே ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்காக போயிருக்கா. மாதம் மாதம் ஹோம் டியூஷன் எடுத்து வர பணத்தில் இங்கே கதிர்கிட்ட கொடுக்கலான்னு நினச்சி போயிருக்கா போல். ஆனால் இந்த விஷயம் எப்படியோ ராஜியோட சித்தப்பாவுக்கு தெரிய வந்து அப்பாவையும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு கேள்வி கேட்டு ரொம்பவே அவமானப்படுத்திட்டாரு. ராஜியை டியூஷன் எடுக்க அனுப்பி தான் வரக்கூடிய வருமானத்தில் நீங்கள் குடும்பத்தையும் நடத்துகிறீங்களா, அதில் தான் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டு பேசிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ராஜியோட அம்மா ஆசையாக ராஜிக்காக நகையை கொடுத்தாங்கல்ல, இந்த விஷயம் ராஜியோட அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தெரியாது போல. அங்கே வேற ராஜியை பற்றின உண்மை தெரிய வந்து ராஜிக்கிட்ட தான் நகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நகையை வாங்குறதுக்காக தான் அப்பா ராஜிக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடிலாம் பேசியிருக்காங்க. இதனால் அப்பா ரொம்ப கோவத்தில் இருக்காரு. இப்படி எல்லாரும் முன்னாடியும் ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் அவமானப்படுத்திட்டாங்களேன்னு தாங்க முடியாமல் ராஜியை ரொம்பவே வெளுத்து வாங்கிட்டாரு. என் பேச்சை மீறின யாரும் இந்த வீட்டிலேயே இருக்க வேண்டாம் அப்படின்னு அப்பா ரொம்ப கோபமாக சொன்னதால் கதிரும் நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு வேற பேசிட்டான். அதான் வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதான் அப்பா உங்ககிட்ட பேசாமல் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பாரு அப்படின்ற வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே செந்தில் இங்கே சரவணன் கிட்ட ஒவ்வொரு விஷயமா ரொம்ப விவரமாக சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சரவணன், டே இவ்வளவு நடந்துருச்சா? உண்மையாகவே ராஜி பிள்ளை கோச்சிங் கிளாஸ்க்கு தான் போகிறான்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாவம் கதிர்க்கு உதவி செய்யணும்னு பொய் சொல்லிட்டு ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்காக போயிருக்காளா? ஏற்கனவே அப்பா டியூஷன் எல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொன்னார்ல, வீட்டில் டியூஷன் எடுக்கிறதே தப்புன்னு. அது மட்டும் இல்லாமல் ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் இதை பற்றி தப்பாக நினைப்பாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே இங்கே வந்ததும் வராததுமா மருமகளை வேலைக்கு அனுப்பிட்டா இருப்பாரு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுவாங்கன்னு சொல்லி தானே ராஜிக்கு புரிய வச்சாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த பிள்ளை ஏன் அப்படி பண்ணுச்சு? பாவம் அப்பா எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்றுட்டாரா? ஏற்கனவே கதிரும் ராஜியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பவே இங்கே ராஜியோட அப்பா வாய்க்கு வந்தபடி பேசினாரு. அவருக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? இது ஒரு காரணம் வசமாக மாட்டிக்கிச்சு. அதனால நிற்க வச்சு அப்பாவை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தணும்னு நினச்சே பண்ணியிருப்பாரு. நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா என்னவோ என் மேலே தான் கோவமாக இருக்காருன்னு நினச்சேன். அப்பா கிட்ட இப்போ பேசினா சரிப்பட்டு வராது. சரி செந்தில், நானும் மயிலும் ஊருக்கு கிளம்பி வரோம். 3 நாள் நல்லா ஜாலியாக இங்கே இருந்தாச்சு. ஆனால் நாங்கள் வர சமயம் பார்த்து இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் இருந்தாலும் கதிரையும் ராஜியவும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாதபடிக்கு நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே செந்தில் சொல்ல, இதெல்லாம் கேட்டு சரவணன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட இந்த விஷயமா பேசியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரொம்ப சோகமாக ரூமுக்கு போன சரவணனோட முகத்தை பார்த்துட்டு இங்கே மயில் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே சரவணன் மாமா என் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தார். ஃபோட்டோஸ் எல்லாம் தேவையில்லாமல் அனுப்பிட்டேன்னு. இப்போ ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்தா என் மேலே இன்னும் கோவமாக தான் இருக்காரோ அப்படின்னு பயந்துக்கிட்டே நிற்க, உடனே மயிலும், என்ன மாமா வெளியில் போனீங்க அப்புறம் வந்தீங்க, என்னாச்சு மாமா ரொம்ப சோகமாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயில், இந்த ராஜிப்பிள்ளை இருக்கால, அவள் கதிருக்கு உதவி செய்யணும்னு யாருக்குமே தெரியாமல் கோச்சிங் கிளாஸுக்கு தான் போகிறேன்னு பொய் சொல்லிட்டு இதனால் ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்காக போயிருக்கா. அதுவும் மீனாவோட உதவியோட. இப்போ ராஜி வசமாக மாட்டிக்கிட்டா போல. அங்கே கோச்சிங் கிளாஸ்க்கு அவள் போகலை, ஹோம் டியூஷன் எடுக்க தான் போயிருக்கான்ற விஷயம் அப்பாவுக்கு தெரிய வந்து வீட்டில் பெரிய பிரச்சனையாயிருச்சான். நான் வேற ஊருக்கு கிளம்பி வரேன்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக அப்பாவுக்கு பல முறை ஃபோன் பண்ணி பார்த்தேன். அப்பா எடுக்கவே இல்லைன்னு உடனே பயமாயிருச்சு. அதான் செந்திலுக்கு கால் பண்ணேன். அவன் தான் இந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னான். வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி சொன்னான். அங்கே ஊருக்கு போனதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி நீ ராஜிக்கிட்டேயோ இல்லை மீனாக்கிட்டேயோ கேட்கவே கூடாது.
பாவம் அப்பா எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்றுருக்காரு போல. இங்கே ஹனிமூன் முடிஞ்சு நல்லா ஊர் சுற்றி பார்த்தெல்லாம் முடிஞ்சாச்சு. வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுக்கு போன உடனே இந்த பிரச்சனையை பற்றி நீ யார்கிட்டையும் விசாரிக்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது. இந்த பிரச்சனையில் மொத்தத்தில் நீ தலையிடவே கூடாது. உன் வேலையை மட்டும்தான் பார்க்கணும், புரியுதா? இந்த விஷயத்தை பற்றி பேச ராஜிக்கிட்ட போனேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மயிலும், ஆனாலும் மாமா அந்த ராஜி பண்ணது தப்பு தானே. வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு அப்படி ஹோம் டியூஷன் எடுக்க போகிறதுக்கு என்ன பெரிய அவசியம் வந்துருச்சு? அதான் கதிர் தம்பியும் பார்ட் டைம் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறார்ல. அப்படி இருக்கும்போது இவ சம்பாதிச்சு என்ன மாமா பண்ண போறா? அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் மாமாவோட பேச்சை மீறி ஹோம் டியூஷன் எடுக்க போகிறதெல்லாம் சாதாரண வேலையா? இது ராஜிக்கு தேவையில்லாத வேலை. மாமாவோட பேச்சை மீறி போனதால தானே மாமா இவ்வளோ கோவப்படுறாரு. மாமா பக்கம் தான் நியாயம் இருக்குது. ராஜி பண்ணது பெரிய தப்பு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மீனா தான் மாமா. அவங்க நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறாங்கல்ல. அதெல்லாம் பார்த்து தான் ராஜியும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கா. ராஜிக்கு எப்பயுமே துணையாக இருக்கேன்னு சொல்லி இந்த மீனா நல்லது சொல்லி கொடுக்காம தேவையில்லாமல் மாமாவை எதிர்த்து பேசவும் மாமா பேச்சை மீறி ஏதாவது செய்யவும் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த வீட்லேயே நான் மட்டும்தான் பொறுப்பாக நடந்துக்கிறேன். மற்ற 2 மருமகளும் மாமா சொல் பேச்சை கேட்குறதே இல்லை அப்படின்னு எப்பயும் போல் மீனா ராஜியை ஏளனமாக பேசி தன்னைத்தானே ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க மயில். இங்கே மயில் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா இந்த பிரச்சனையில இருந்ததால பெரிய அளவில் பாண்டியன் கூட மயிலும் சரவணனும் வந்துட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்தை வெளிக்காட்டாம ரொம்ப பெரிய கோவத்திலே இருக்காரு. இங்க மயிலும் மெதுவா பாண்டியன் கிட்ட பேச போறாங்க. மாமா, நீங்க ராஜி மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நான் என்னமாமா பண்ணேன்? என்கிட்ட பேசக்கூடாதா? இவ்வளோ கோவமா இருந்தா எப்படி மாமா? ஏதோ ராஜி தப்பு செய்யணும்னு நினச்சி செய்யலை. ஆனால் உங்கள் பேச்சை மீறினதெல்லாம் பெரிய தப்பு தான். அப்படி இருக்கும்போது மன்னிச்சு விட்டுருங்க மாமா. இனி அப்படி செஞ்சால் அவங்கள வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுங்க. நானும் உங்கள் பையனும் வெளியூருக்கு போனோம்ல மாமா, உங்களுக்காக அழகாக இந்த சட்டையை வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கான்னு பாருங்க மாமா அப்படின்னு மயில் அங்கே சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்த சட்டையை பாண்டியன் கிட்ட கொடுக்க, பாண்டியன் அந்த சட்டையை வாங்கிட்டு, ஏன்பா மயில், சட்டை ரொம்ப விலை கூடுதலாக இருக்கும் போலையே, பார்க்கவே அழகாக இருக்குப்பா. நீ இப்படி சட்டையை வாங்கிட்டு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை, நினச்சி பார்க்கவும் இல்லை. இந்த வீட்லேயே ரொம்ப பொறுப்பாக இருக்கிற பிள்ளைனா அது நீதான்ப்பா. ஏன்னா வீட்டில் வெளியூருக்கு போனாலும் வீட்டில் உள்ளவங்கள பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குற பார்த்தியா? உன்னை மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் மற்ற 2 பேரையும் நினச்சாலே அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ கடுப்பாகுது எனக்கு. என்னதான் இருந்தாலும் பார்த்து பார்த்து தேடி கல்யாணம் பண்ணி வச்ச மருமகளாச்சே. உனக்கும் அந்த ராஜி மீனாவுக்கும் வித்தியாசம் இருக்க தானே செய்யும். அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு பெற்றவங்களோட பேச்சை மீறி கல்யாணம் பண்ணவங்க. அதனால தான் இங்கே வாழ வந்த வீட்லேயும் என்னோட பேச்சை மீறி எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நீ அப்படி இல்லையேப்பா. உன் அம்மா அப்பா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. அதனால தான் ரொம்ப பொறுப்பாகவும் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க. இங்கே தங்கமயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாமாவுக்கு இந்த மீனாவையும் ராஜியவும் சுத்தமாக பிடிக்காது. எப்பயும் போல் நான் தான் இந்த வீட்டில் மாமாவுக்கு பிடிச்ச மருமகளாக இருக்க போகிறேன். நான் என்ன செஞ்சாலும் மாமா அதை இனிமேல் கேட்க போகிறதும் இல்லை. அப்படியே அம்மாவுக்கு உதவி செய்ய பணம் கேட்டால் கூட தந்துடுவார் போலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு, ஆமாம் மாமா, எங்கள் வீட்டில் அப்படி தான் பெரியவங்க பேச்சை மீறக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் மாமா நானும் இங்கே வந்ததுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு ஏற்ற மருமகளாகவே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மயில். பாண்டியன் மயிலுக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறத பார்த்து ராஜிக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. ஏதோ கதிருக்கு உதவி செய்யணும்னு ராஜி டியூஷன் எடுக்க போனேன். அதை புரிஞ்சிக்காம கதிரையும் ராஜியவும் நிற்க வச்சு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி பேசுகிற மாமா எப்போ பார்த்தாலும் மயிலக்காவை தலையில் தூக்கி வச்சு தான் கொண்டாடுறாங்க. என்ன செய்யறது? மாமா சொன்ன மாதிரியே இங்கே சரவணன் மாமாவுக்குன்னு பார்த்து பார்த்து தேடி கண்டுபிடிச்ச பொண்ணாச்சே மயிலக்கா. அதனால தான் அவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்குது. மாமாவும் அவங்கள நல்ல மருமகளாக வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க இங்கே ராஜி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. என்னோட சித்தப்பாவும் என் அப்பாவும் இங்கே பாண்டியன் மாமாவை நிற்க வச்சு இப்படி கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் செஞ்ச செயலால் பாவம் பாண்டியன் மாமா எவ்வளோதான் அவமானப்படுவாங்க. பேசாமல் அவர் சொன்ன மாதிரியே இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாதான் நானும் கதிரும் இந்த வீட்டில் இல்லைனா தான் பாண்டியன் மாமா சந்தோஷமாக இருப்பாங்க போல அப்படின்னு மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ராஜி. இங்கே அரசி மயிலுக்கிட்ட, அண்ணி நீங்கள் வெளியூருக்கு போய் அசத்திட்டீங்க போங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் எங்களுக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களையே நினச்சிட்டு இருக்க மாதிரியும் உங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்க மாதிரியும் செஞ்சிட்டீங்க. நீங்கள் வீட்டில் இல்லைன்ற நினைப்பே இல்லை அண்ணி. நீங்கள் அண்ணன் கூட சேர்ந்து வெளியூருக்கு போயிருக்கீங்கன்னு கூட யோசிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் அனுப்பின ஃபோட்டோஸை பார்த்து பார்த்து நாங்கள் எல்லாம் எவ்வளோ ரசித்தோம் தெரியுமா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நீங்கள் வெளியூருக்கு போயிருந்தா கூட நம்ம குடும்பத்தில் உள்ள யாரையும் மறக்காமல் தினமும் குட் மார்னிங் குட் நைட்டுன்னு போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சு நல்லா அசத்திட்டீங்க. ஃபோட்டோவை பார்க்க ஒரு பக்கம் காமெடியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க. கோமதி அரசிக்கிட்ட, உனக்கு வேறு வேலை இல்லை, அவள் அனுப்பின ஃபோட்டோஸை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பியா? முதல்ல
போய் படிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மயிலுக்கிட்ட, ஏன் மயிலு, நீ தான் வெளியூருக்கு போறேன்னா ஏதோ தேவையான ஃபோட்டோஸை மட்டும் அனுப்ப வேண்டியதானே, நீயும் சரவணனும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் யார் அனுப்ப சொன்னது, அதெல்லாம் பார்க்கவே அப்படி இருந்தது. ஆமாம், உன் அம்மா உன்னை ஒன்றுமே சொல்லலையா அப்படின்னு கேட்க, இல்லத்த, நான் தெரியாமல் தான் அப்படி அனுப்பிட்டேன், ஒரே ஒரு ஃபோட்டோவை தான் அனுப்புனேன், ஆனால் எப்படி மற்ற எல்லா ஃபோட்டோவும் வந்துச்சுன்னே தெரியல, அம்மாவும் ரொம்ப திட்டினாங்கத்த, நான் வேணும்னே அப்படி செய்யலை, என்னை மன்னிச்சிருங்கத்த, இனி அப்படிலாம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி, இனி அப்படி செய்கிறதுக்கு நீ என்ன வெளியூருக்கா போக போகிற, நம்ம வீட்டில் தானே இருக்க போகிற, இனி தயவு செஞ்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்காத, அதுவும் நீங்கள் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் இப்படி அனுப்பி எங்களை பார்க்க விடாமல் பண்ணாதம்மா, அதனால் உன் வேலையை மட்டும் பாரு, வீட்டுக்கு வந்துட்டல, வீட்டு வேலையை செஞ்சால் மட்டும் போதும், அதை விட்டுட்டு அங்கே இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காத மயில் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. 3 நாள் மயில் நிறைய ஃபோட்டோஸை எடுத்து எடுத்து அவங்களுக்கு அப்படியே பழக்கமும் ஆயிடுச்சு. இங்கே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு மீதி இருக்கிற நேரத்தில் மயில் அங்கே வெளியூரில் போய் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நல்லா ரசிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்து. அந்த சமயம் மயிலுக்கு யாரோ மெசேஜ் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ் மயிலுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. யார் இந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி மயில் ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோட்டோவை பார்த்த மயில் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது, நான் ஏற்கனவே காதலிச்ச பையன், அவன் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, இப்போ மறுபடியும் நாங்கள் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸை இப்படி எனக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க மயில். நான் ஏற்கனவே படிக்கல, என் குடும்பத்தை பற்றின உண்மையை தெரிஞ்ச அந்த பையன் நான் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான், ஆனால் இப்போ எதுக்கு நானும் அவனும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸை எனக்கு அனுப்பி வைக்கிறான்னு தெரியல, இத்தனை மாதம் ஆச்சு அவனை பார்த்து, ஆனால் அவன் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பலாம் பயமாக இருக்குது. இந்த விஷயம் மட்டும் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுது அவ்வளவுதான். ராஜி ஏதோ சின்ன விஷயத்த மறைச்சா, அவள் டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த, அதுக்கே பாண்டியன் மாமா வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் மட்டும் ஏற்கனவே ஒரு பையன் கூட இப்படி நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஃபோட்டோ மூலமாக எல்லாருக்கும் தெரிய வந்தது, அவ்வளவுதான், நான் வசமாக மாட்டிப்பேனே. ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே பயந்து போன மயில் தன்னை பற்றின உண்மை யாருக்குமே தெரிய வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸையுமே எடுத்துடணும், இல்லைனா சரவணன் மாமா என்னோட மொபைலை எடுத்து பார்த்துட்டாருனா நான் வசமாக மாட்டிப்பேன் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு ஒவ்வொன்றையும் அவங்க வேண்டான்னு சொல்லி எடுக்க எடுக்க அவங்க திரும்பி திரும்பி அந்த ஃபோட்டோஸை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த மயில் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இங்கே அரசி மீனாவும் இங்கே மயிலுக்கிட்ட பேசுறதுக்காக அந்த சமயம் ரூமுக்கு வர, இவங்க 2 பேரும் வரதை பார்த்து இங்கே பயந்து போன மயில் தன்னுடைய மொபைலை ஒளிச்சு வைக்கிறாங்க. இதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மீனாவோ இல்லை அரசின்னு வீட்டில் உள்ள யாரும் பார்த்துடக்கூடாது, அவ்வளவுதான், என்னை பற்றின உண்மை தெரிஞ்சிடும். ஏற்கனவே இந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்கு அம்மா அடுக்கடுக்கான பொய்களை சொல்லியிருக்காங்க. எனக்கு நகை போட்டது எல்லாமே பொய், எல்லாம் கவரிங் நகை வேற, தங்கம்னு பொய் சொல்லியிருக்காங்க. நான் படிக்காதவ, நிறையா படிச்சிருக்கேன், எம்ஏ இங்கிலீஷ் வர படிச்சிருக்கேன்னு பொய் சொல்லியிருக்காங்க. நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கும், எங்களுக்குன்னு சொந்தமாக பிஸ்னஸ் இருக்குது, நிறையா வீடு இருக்குது அப்படின்லாம் பொய் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு நாளைக்கு நாங்கள் கடனை வாங்கி தான் வாழ்க்கையை நடத்திட்டுருக்கோம் அப்படின்ற விஷயம் இங்கே குடும்பத்தில் உள்ள யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இதில் நான் ஏற்கனவே காதல் பண்ணியிருக்கேன், அதுவும் நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தில் இருக்கும்போது அங்கே போன மீனா, என்ன மயிலக்கா, எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு இருப்பீங்க, வீட்டு வேலை எல்லாத்தையும் நல்லா செய்வீங்க, ஆனால் இப்போ என்ன இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, ஆமாம் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பி வச்சிங்க, ஆனால் அதை தவிர்த்து வேறு ஃபோட்டோலாம் அங்கே எடுத்திருப்பீங்கல்ல, அதான் உங்கள் மொபைலை வாங்கி நீங்கள் அங்கே சென்னையில் எங்கெல்லாம் போயிருக்கீங்க, எங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு பார்க்குறதுக்காக தான் வந்தோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல மயில் பயந்து போயிடுறாங்க. என்ன மீனா, ஏன் மொபைல் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மீனா, என்னாச்சுக்கா, உங்கள் ஃபோனை தானே கேட்டேன், அதுக்கே இப்படி பயந்து போயிருக்கீங்க, நீங்கள் பேசுகிறத பார்த்தா சரியில்லை, சரி சரி உங்கள் மொபைல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் இப்போ சரியாகவும் இல்லை, ஏதோ பயந்த மாதிரி இருக்கீங்க, நான் அப்புறமா வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, வா அரசி, அப்புறமா வந்து நம்ம மயிலக்கா கிட்ட ஃபோட்டோவெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே மயில், அந்த பையன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி விட்டுட்ருக்கான், இது சரியே இல்லையே, பேசாமல் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவோமா, இல்லை சரவணன் மாமா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ண அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறமா எல்லா ஃபோட்டோஸையுமே அந்த மொபைல்லேருந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க. இங்கே சரவணன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மொபைலில் ரொம்ப நேரமாக விளையாண்டுக்கிட்டே இருக்காரு, அதனால சார்ஜ் இல்லாமல் போயிடுது. அந்த சமயம் அதான் நம்ம மயிலோட மொபைல் இருக்குல்ல, அதை எடுத்து ஏதாவது பார்த்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மயிலோட மொபைல் எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மயிலும் அவரும் ஒன்றா சேர்ந்து வெளியூரில் எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த பையன் ஒவ்வொரு ஃபோட்டோஸாக மயிலுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறான். இங்கே மயிலோட மொபைலை வச்சுருக்கிற சரவணன் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்த உடனே பதறி போயிடுறாரு. என்னது இது, மயில் இன்னொரு பையனோட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்துக்கிட்டே இருக்கே, இந்த விஷயம் மயிலுக்கு தெரியுமா,
இந்த மயில் நம்மளை அப்போ ஏமாத்திருக்காளா? இந்த பையனுக்கும் மயிலுக்கும் என்ன தொடர்புன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆயிடுறாரு சரவணன். வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்படியும் மொபைலை யார் கண்லேயும் படாமல் ஒளிச்சே தான் வைக்கணும், இல்லைனா வரக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா நான் வசமாக மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன மயில் சரவணன் கிட்ட தன்னுடைய ஃபோன் இருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மயில், என்னமாம்மா உங்கள் மொபைலில் தானே எப்பயுமே அது இதுன்னு பார்த்துட்ருப்பீங்க, இப்போ என்ன புதுசாக என்னுடைய மொபைல் எடுத்து கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதே தான் நானும் சொல்கிறேன். உன் மொபைலில் எப்பயுமே நம்ம 2 பேரோட ஃபோட்டோ மட்டும்தானே இருக்கும், இது என்ன புதுசா? ஆமாம், இந்த பையன் யாரு? உனக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு? இவன் கூட ஏன் இப்படி ஒன்றா நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருக்க அப்படின்னு அந்த ஃபோட்டோவை காமிச்சு மயிலுக்கிட்ட ரொம்ப கோவமாக சரவணன் கேள்வி கேட்க, மயில் கலங்கி போய் நிற்கிறாங்க, கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. வசமாக மாட்டிக்கிட்டேன், யாருக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சனோ, இங்கே மாமா கிட்ட என் மொபைலில் இருக்கும்போது அவன் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிவிட்டு என்னை மாட்ட வச்சுட்டானே, இந்த விஷயம் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு ரொம்பவே பயந்து போன மயில் எப்படியாவது சரவணனை பொய் சொல்லியாவது சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, மாமா நீங்கள் என்னையே சந்தேகப்படுறீங்களா? என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த ஃபோட்டோ நான் படிக்கும்போது எடுத்தது மாமா, வேற எந்த தப்பும் நான் பண்ணலை, இவன் எனக்கு தெரிஞ்ச பையன்தான், நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் படித்தோம் மாமா அப்படின்னு பொய் சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனால் சரவணன், ஏன் மயில், என்னதான் கூட படித்த பையனாக இருந்தாலும் இப்படியா நெருக்கமாக ஃபோட்டோ எடுக்கிறது? நீங்கள் 2 பேரும் காதலிச்சிங்களா? எனக்கு என்னவோ சரியாக படலை மயில், நீ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற. இந்த ஃபோட்டோவை பார்த்தா நீ சொல்கிற மாதிரிலாம் எனக்கு தோணவே இல்லை, உண்மையை சொல்லு. இந்த ஃபோட்டோவை எதுக்காக அவன் இப்போ உனக்கு அனுப்பி வச்சான்? அப்படியே இந்த பையன் உனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இத்தனை ஃபோட்டோவையே அனுப்பி வைப்பான்? உனக்கு ஃபோட்டோ எடுக்க பிடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் சேர்ந்து தானே சந்தோஷமாக அந்த ஃபோட்டோவை எடுத்திருக்க. ஃபோட்டோவை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது, நீ என்னை ஏமாத்திட்டல. உனக்கு இப்படி ஒரு கதை இருக்குன்னு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் பெருசாக எடுத்திருக்க மாட்டேன். ஆனால் உன்னை பற்றின உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு அடுக்கடுக்காக பொய் சொல்லிக்கிட்டே வரல, அதான் மயில் உன் மேலே இன்னும் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சரவணன் அந்த கையில் இருக்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு மயிலுக்கிட்ட. உடனே மயில் அழுதுகிட்டே, இதுக்கு மேலே உண்மையை மறைச்சா சரிப்பட்டு வராது, உண்மையை சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு அழுதுகிட்டே, ஆமாம் மாமா, நானும் அவனும் விரும்பினோம், ஏதோ ஒரு காரணத்தால் 2 பேரும் பிரிய வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நான் அவனை பார்க்கவும் இல்லை. ஆனால் இப்படி எதுக்காக ஃபோட்டோவெல்லாம் அனுப்புனானும் எனக்கு தெரியல மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, இந்த உண்மையை நான் சொல்லியிருக்கணும். ஏன்னா உங்களை பற்றின எல்லா உண்மையும் நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது இந்த உண்மையை மறைச்சது பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு அழுகிறாங்க மயில். ஆனால் மயில் மேலே இங்கே சரவணனுக்கு சுத்தமாக நம்பிக்கையே வரலை. அதனால் சரவணன் ரொம்ப கோவமாக பாண்டியன் கிட்ட, ஏன்பா மீனா ராஜியை பற்றி என்னெல்லாம் பேசுனீங்க? ராஜி ஏதோ கதிருக்கு உதவி செய்யணுமேனு டியூஷனுக்கு போனதே பெருசாக நினச்சிக்கிட்டு 2 பேரையும் அவமானப்படுத்துனீங்கல்ல. ஆனால் நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின உங்கள் மருமக மயில் என்ன செஞ்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த ஃபோட்டோவை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் காமிக்க, இந்த மொபைலில் இருக்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்து எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது மயிலண்ணியா இது? அப்போ அவங்க கூட நிற்கிறது யாரு? அதுவும் இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே சரவணன், இது வேற யாரும் இல்லைப்பா, மயில் ஏற்கனவே விரும்பின பையன்தான். அவங்க 2 பேரும் நெருக்கமாக நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஆனால் இவளுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சும் இப்போ அந்த பையன் ஃபோட்டோவை அனுப்பிட்டு இருக்கானா? என்னப்பா இந்த மயில் மறுபடியும் என்ன ஏமாத்திட்டு இருக்கான் தானப்பா அர்த்தம்? இப்படிப்பட்ட மருமகளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இங்கே புருஷனுக்கு உதவியாக இருக்கணும்னு நினைக்கிற மீனாவையும் ராஜீவும் எப்போ பார்த்தாலும் வாய்க்கு வந்தபடி பேசி அவமானப்படுத்துறீங்களே, இதில் என்னப்பா நியாயம் இருக்குது அப்படின்னு கேட்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கோமதி ரொம்ப கோவமா, ஏண்டி மயில் என்னடி இதெல்லாம், யார் கூடயோ நின்று ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்க, இந்த உண்மையை மறைச்சு உங்கள் அம்மா வேற என் பையன் சரவணன் கூட கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, ஒன்னெல்லாம் போய் நம்பினேன் பாரு, பார்த்தீங்களாங்க, முதல்ல இவங்க அம்மா வர சொல்லுங்க, எப்படி பிள்ளைய வளர்த்துருக்காங்கன்னு 4 கேள்வி நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோமதி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மயில், அத்தை நான் எந்த தப்புமே பண்ணலத்தை, நீங்களாவது நம்புங்க. இங்கே சரவணன் மாமா இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து என்னை நம்பவே மாட்டேங்கிறாரு. இந்த பையனை நான் விரும்பினது உண்மைதான், ஆனால் இப்போ நாங்கள் பேசுகிறதே இல்லை. அவன் ஏன் இதுக்கு இந்த ஃபோட்டோவை அனுப்புனான் அப்படின்னும் எனக்கு புரியவே இல்லை. ஆனால் யாரும் என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனாவும், ஏன் மயிலக்கா, நேற்று உங்கள் மொபைலில் ஃபோட்டோவை பார்க்கறதுக்காக வந்தோம்ல, நானும் அரசியும் நீங்கள் கூட மொபைலில் தரதுக்கே ரொம்ப பயந்து போயிருந்தீங்களே, இதுக்காக தானா மொபைலில் தரதுக்கு அவ்வளோ பதட்டமாக இருந்தீங்க? இந்த உங்கள் ஃபோனை வாங்கி பார்த்தா உண்மை தெரிஞ்சிருமோன்னு நினச்சிங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தீங்களாப்பா மீனா கூட மயில் மேலே சந்தேகப்பட்டிருக்கா, அப்படி இருக்கும்போது இந்த மயில் நல்லவன்னு நீங்கள் மட்டும்தான்ப்பா நம்பணும். இவ்வளோ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் மயில் கூட நான் வாழ்வேன்னு நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சரவணன் தன்னுடைய முடிவை ரொம்ப கோவமாக சொல்ல, உடனே பாண்டியன், மயில் முதல்ல உங்கள் அம்மா வர சொல்லு, என்ன ஏதுன்னு விசாரிச்சே ஆகணும்.
ஏதோ படிச்ச பிள்ளை, நல்லா வீட்ல பொறுப்பா வேலை பார்க்குறியேன்னு உனக்கு எதுக்கெடுத்தாலும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு உண்மைய மறைச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என் பையனும் ஒரு பொண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி விருப்பப்பட்டது எல்லாமே உண்மைதான். ஆனா என் பேச்ச மீறி அவனா ஒரு முடிவெடுக்க கூடாதுன்றதுக்காக அவன் விருப்பப்பட்ட எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு நான் சொன்னபடியே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா நீ கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் இப்படிப்பட்ட மெசேஜஸும் இப்படிப்பட்ட ஃபோட்டோஸும் உனக்கு வருதுன்னா உன் மேல தானப்பா மயிலு தப்பு இருக்கு. அதனால இனியும் உன்னை நம்ப நான் தயாராவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கிட்ட, ஏன்பா மீனா, முதல்ல மயிலோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுப்பா, என்ன ஏதுன்னு கேட்டு இன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். மயிலு நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமக, ரொம்ப நல்ல பிள்ளை, பொறுப்பான பிள்ளை, புத்திசாலி, அப்படி இப்படின்னு அவ்வளோ யோசனை பண்ணி வச்சிருந்தேன். ஆனா மயிலுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சே. இந்த உண்மை அப்பவே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சரவணனுக்கு மயிலை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் திட்டிக்கிட்டே இருக்க, இங்க மயிலு எப்பயோ நடந்த இந்த விஷயம் இப்ப இவங்களுக்கெல்லாம் தெரிய வந்து என்ன எவ்வளோ தப்பு தப்பா பேசுறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. நான் தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் மாமா கிட்ட போட்டு கொடுத்து திட்டு வாங்க வைப்பேன். இப்போ நானே இப்போ அந்த நிலமையில வந்து நிற்கிறேனேன்னு சொல்லி அழுகுறாங்க. இங்கே மீனா பாக்கியத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, பாண்டியன் மாமா உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. மயிலக்கா செஞ்ச விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க, முதல்ல அவ கிளம்பி வாங்க அப்படின்னு மீனா கோவத்தில் பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, இங்கே பாக்கியம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, இந்த மயிலுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்கணுன்னு பார்த்தேன். ஆனால் இவ செய்கிற ஒவ்வொரு வேலையாலையும் நான் தான் அவமானப்பட்டு நிற்க போகிறேன் போல அப்படின்னு ரொம்ப பதட்டமாக மயிலோட அம்மாவும் அப்பாவும் பாண்டியனோட வீட்டுக்கு வேக வேகமாக வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது, இங்கே மயில் ஏற்கனவே விரும்பின அந்த காதல் கதை எல்லாமே தெரிய வந்திருக்கு. அதனால தான் பாண்டியன் சம்பந்தி இவ்வளோ கோவத்தில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இங்கே பாக்கியம் மயிலை பார்த்து முறைக்கிறாங்க. பாத்தியாடி, நீ எப்பயோ செஞ்ச வேலை இப்போ எவ்வளோ பெரிய விஷயமா பிரச்சனையாக வந்து நிற்குதுன்னு நான் என்னடி சொல்லி சமாளிக்க. நல்ல குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுத்திருக்கோன்னு இத்தனை நாள் பாண்டியன் சம்பந்தி உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல, இப்போ நான் என்ன பதில் சொல்ல, தலை குனிஞ்சு அவமானப்பட்டுல நிற்கிறேன். ஏன்னா நீ செஞ்ச வேலை அப்படி அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாண்டியனும் பாக்கியத்தை பார்த்து ரொம்ப கோவமாக திட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல், என்ன சம்பந்தி, உங்களை நம்பி தானே மயிலை இந்த வீட்டோட மருமகளை ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க நீங்கள், உங்களை நம்பி தான் இந்த கல்யாணத்தையே பண்ணி வச்சேன் மயிலுக்கும் சரவணனுக்கும். ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ சரிப்பட்டே தெரியல. எங்களுக்கு இப்படிப்பட்ட மருமக வேண்டவே வேண்டாம். ஏதோ ராஜி மீனா சின்ன சின்ன தப்பு செஞ்சதையே தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு அடிக்கடி பேசுவேன். ஆனால் மயிலை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அம்புட்டு கோவம் வருது. ஏன்னா மயில் சின்ன விஷயமா பண்ணி வச்சிருக்கா. ஏன் சம்பந்தி, இந்த உண்மையை எதுக்காக நீங்களும் மறைச்சிங்க? இந்த விஷயம் வெளியில் 4 பேருக்கு தெரிஞ்சா எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? இப்படிப்பட்ட பொண்ணை தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானே பாண்டியன்னு வாய்க்கு வந்தபடி பேச மாட்டாங்க. ஏற்கனவே இந்த ராஜி விஷயத்தில் நான் அவமானப்பட்டு நிற்கிறதெல்லாம் போதாதுன்னு இங்கே மயில் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்பவே கோவமாக தான் வருது. அதனால உங்கள் பொண்ணை பேசாமல் நீங்களே கூட்டிகிட்டு போங்க. இப்படிப்பட்ட பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக இருக்கவே வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோவமாக சொல்ல, உடனே இங்கே பாக்கியம் அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன சம்பந்தி, நீங்க மயிலு செஞ்சது பெரிய தப்பு தான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆனாலும் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா மயில் இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எந்த விதமான தப்பும் பண்ணலையே. ஏதோ இந்த உண்மையை மறைச்சிட்டோம், அதுக்காக இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க சம்பந்தி அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க பாக்கியம். உடனே கோமதி, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம், உங்களை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரிக்காம. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தையே மறைச்சு நீங்கள் கல்யாணத்துக்காக இன்னும் என்னென்னலாம் மறைச்சிருக்கீங்களோ தெரியல. அதனால இனியும் உங்கள் பொண்ணை இந்த வீட்டில் வச்சுக்கிறதுக்கு நாங்கள் விருப்பப்படவே இல்லைங்க. பொண்ணை ஒழுங்காக வளர்க்காம வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டு இப்போ வந்து அழுதுட்டு நீனா என்ன பண்ணுறது? என் பையனே இவ கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா நாங்கள் என்னங்க முடிவெடுக்கிறது? மயிலை கூட்டிகிட்டு கிளம்புங்க. மயில் ரொம்ப நல்ல பொண்ணு, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு எவ்வளோ பொறுப்பாக இருக்கான்னு நான் கூட நினச்சிருக்கேன். ஆனால் அவள் பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கும். அந்த கதை மூலமாக என் பையனோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போகும்னு நான் நினைக்கவே இல்லையே. இப்போ தானே இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு. இன்னும் படிப்படியாக உங்கள் குடும்பத்தை பற்றின உண்மை தெரிய வரும்ல. உங்கள் மேலேயும் உங்கள் பேச்சு மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. உங்கள் குடும்பத்து மேலே எங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லைங்க. அதனால் கூட்டிகிட்டு போங்க. எங்களுக்கு கொஞ்சமாவது கோவம் தணியட்டும். அப்புறமா சரவணனும் மயிலும் ஒன்று சேர்ந்து வாழலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவெடுக்கிறோம். இப்போ மயில் வீட்டில் இருந்தால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறாலாம் ஃபோட்டோ, ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோ மூலமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு பாருங்க. நல்ல பொண்ணை வளர்த்துருக்கீங்க. சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி இவளை இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக கூட்டிகிட்டு வந்த எங்களை சொல்லணும். முதல்ல கூட்டிகிட்டு கிளம்புங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி இங்கே கோமதியும் ரொம்ப கோவமாக பேச, பாக்கியம் வேற வழியே இல்லாமல் அழுதுகிட்டு மயிலை வெளுத்து வாங்குறாங்க. பாத்தியா, உன் வாழ்க்கைக்கு நீயே ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வச்சுக்கிட்டு, அவ்வளவுதான். இனி உன் வாழ்க்கை நம்ம வீட்டில் தான். நீ நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டு பொய்யெல்லாம் சொல்லி இந்த சம்மதத்தை பிடிச்சி நல்லபடியாக வாழ்வன்னு
சரவணன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா என்ன ஆயிருக்கு பாத்தியா? போட்டோ எடுத்து எடுத்து உன் வாழ்க்கைய ஒன்னும் இல்லாம பண்ணிட்டல. இப்ப நின்னு அழுது என்னடி பிரயோஜனம்? அவ்வளவுதாண்டி, ஒன்னும் இல்ல. பேசாம கிளம்பி வா. இனி நம்ம வீட்ல தான் நீ இருக்கணும் போல. அவங்க எல்லாரும் உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி என்னை நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டல. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் இங்க நின்று அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிளம்பு, நம்ம வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லி மயிலை அழுதுகிட்டே தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பாக்கியமும் மயிலோட அப்பாவும் இங்க மயிலுக்கு தாங்கவே முடியல. நான் எப்பயோ செஞ்ச ஒரு சின்ன தப்பால இப்ப நான் வசமா மாட்டிக்கிட்டு இங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னுட்டேனே. இங்க சரவணன் மாமா கூட என் மனசை புரிஞ்சுக்காம இங்க நான் தான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டை விட்டே வெளியில போக சொல்லிட்டாரே. நான் இந்த வீட்டில் நல்லா வாழணும், மூத்த மருமகன்ற கெத்தோடு இருக்கணும்னு என்னெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு. ஆனால் எதுவும் நடக்காமல் போச்சே அப்படின்னு அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. இங்கே சரவணன் மயிலை நினச்சிக்கிட்டு, மயிலை நான் எவ்வளோ நம்பியிருந்தேன், என்னை ஏமாத்திட்டாளே அப்படின்னு மயில மேலே கோவமாக இருக்காரு சரவணன்.